லைஃப் இஸ் ஆல்வேஸ் அன்பிரெடிக்டபிள். வாழ்க்கை அப்படின்றது கணிக்க முடியாத ஒன்று அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இங்கே நடந்திருக்குது. ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி ஒருத்தர் தன்னோட ஒய்ஃபுக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகுது. ஸோ இதுக்கப்புறம் நம்மளோட வாழ்க்கையில் இருக்க மிச்ச நாளை என்னோட ஒய்ஃப் கூட நான் ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவர்மெண்ட் வேலையிலேருந்து ஏர்லியாகவே அவர் ரிட்டையர் ஆகுறாரு. ஸோ அப்படி அவர் ரிட்டையர் ஆகும்போது அவருக்கான ஃபேர்வெல் பார்ட்டியை அவருக்காக வச்சு சென்ட் ஆஃப் பண்ணுறாங்க. ஸோ அன்னைக்கு அந்த இடத்துல நடந்த ஃபேர்வெல்லையே அந்த ஒய்ஃப் இறந்தும் போகிறாங்க. ஸோ யாருக்காக அவரோட லைஃப் அவர் சாக்ரிஃபைஸ் பண்ணாரோ அவங்களே அவர் கண்ணு முன்னாடி அந்த இடத்துல இறந்தும் போகிறாங்க. அன்னைக்கு அந்த இடத்துல யாருமே இது நடக்கும் அப்படின்னு நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ இன்னைக்கு நீங்கள் ஏதாச்சும் பண்ணணும்னு நினச்சிங்கனால அதை தயவு செஞ்சு இன்னைக்கே போய் பண்ணுங்க. நாளைக்கு அதை நினச்சி ரெக்ரெட் பண்ணுறதுக்கு நம்ம இருப்போமா இல்லையா அப்படின்றது எங்கள் மிகப்பெரிய ஒரு சந்தேகம் தான். இன்னைக்கு நம்ம தூங்கி நாளைக்கு கண் முழிச்சாலே அது நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு பிளெஸிங்ஸ். ஸோ மேக் யூஸ் ஆஃப் இட். நீங்கள் ரொம்ப நாளாக யார்ட்டையும் சண்டை போட்டு பேசாமல் இருந்தீங்கன்னா இன்னைக்கே போய் பேசுங்க. நாளைக்கு நீங்கள் பேசுறதுக்கு அவங்க இருப்பாங்களான்னு தெரியாது, நீங்கள் இருப்பீங்களான்னு தெரியாது. டுமாரோ இஸ் ஜஸ்ட் அ ஸ்கேம். இன்னைக்கு பண்ணணும்னு நினைக்கிற விஷயத்த இன்னைக்கே பண்ணி முடிங்க. நாளைக்கு அப்படின்ற ஒரு நாள் இல்லை அப்படின்றத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க.